ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாதனுடைய நிலைமையை 67வது ஸ்லோகத்தில் ஓர் அழகான எடுத்துக்காட்டுடன் எழில்மிகு ஏந்தர் எம்புகின்றார். இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனோனோ விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்யாம் வாயோ நாவமிவாம்பசி. ஹி ஏனென்றால் அம்பசி நீரில் போய்கொண்டிருக்கின்ற நாவம் ஓடத்தை வாயுகு காற்றானது ஹரதி இவ அடித்து கொண்டு போவதைப் போல சரதாம் போகங்களில் சஞ்சரிக்கின்ற இந்திரியானாம் புலன்களில் எத்மனகா எந்த ஒரு புலனுடன் கூடிய மனமானது அனுவிதியத்தே தொடர்ந்து செல்கின்றதோ தத் அந்த ஒரே புலன் அஸ்ய மனம் வசப்படாத இந்த மனிதனுடைய பிரக்யாம் புத்தியை ஹரதி கவர்ந்து செல்கிறது. முன் ஸ்லோகத்தில் அயுக்தனான மனிதனுக்கு சலனமற்ற புத்தியின்மையால் பரமாத்மா சிந்தனை ஏற்படாது, இதனால் சாந்தியோ சுகமோ கிடைக்காது என்று கூறப்பட்டது. புலனை கட்டுப்படுத்தாத அந்த அயுக்தனுடைய நிலைமையை இங்கு ஒரு அழகான உதாரணத்துடன் உலகமுண்ட பெருவாயன் விளக்குகின்றார். இங்கு சம்சார ரூபமான கடலிலே புத்தி என்னும் ஓடத்தில் ஏறி சாதகன் பயணித்து கொண்டிருக்கிறான். பரமாத்மா என்னும் கரையை அடைய அவன் முயற்சி செய்கிறான். திடீரென்று காற்று எதிர் திசையிலே வீசும் பொழுது அந்த படகை கரையை அடைய விடாமல் தடுப்பதோடு போகும் வழியிலிருந்து திசை திருப்புகின்றது அந்த காற்று. சில சமயத்திலே பயங்கர அலைகளிலே அந்த படகை மூழ்க செய்கின்றது. அவ்வாறே மனதையும் புலனையும் கட்டுப்படுத்தாதவன் தன்னுடைய புத்தியை பரமாத்மாவிடமே நிலைநிறுத்த விரும்பினாலும் கூட, எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட அவனுடைய புலன்கள் மனதை இழுத்து கொண்டு புத்தியை தடுமாற செய்கின்றன. புத்தி எனும் ஓடத்தை பரமாத்மாவிடமிருந்து வெகு தூரம் விலக்கி கொண்டு போய் பல்வேறு போகங்களை பற்றிய நினைப்பிலே ஆழ்த்துகின்றன. பல்வேறு பாவங்களை செய்ய தூண்டி வீழ்த்தி விடுகின்றன. இவ்வாறு ராகத்வேஷத்தோடு கூடிய மனதின் உதவியை கொண்டு தன்னுடைய விஷயத்தில் இழுக்க முயன்ற ஒரு இந்திரியமே சாதகனின் அறிவை நாசப்படுத்தும் என்றால் எல்லா இந்திரியங்களை பற்றி கூறவா வேண்டும்? தயிரை மத்து களைவது போல மனதை இந்திரியங்கள் மாறி மாறி சிதற செய்கின்றன. இதனால்தான் பலவான் இந்திரிய கிராமகா வித்வாம்சமப்பி கர்ஷத்து என்றும் துர்ஜயாகி விஷயாக விதுஷாமப்பி என்றும் கூறப்பட்டது. இந்த இந்திரிய கூட்டம் மிக்க பலம் வாய்ந்தது. வித்வானையும் இது தன்னுடைய வசத்தை இழுக்கின்றது. ஆகையால் இந்திரிய விஷயங்களும் அறிஞனுக்கும் வெல்வதற்கு அரியவை என்று கூறப்பட்டது. பல்வேறு தவமுனிவர்களும் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு வீழ்ச்சி அடைந்ததையெல்லாம் புராணங்களிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அவிழ்த்து விடப்பட்ட யானையானது மரங்களையும் செடிகளையும் வேரோடு பிடுங்கி நாசமாக்குகிறது. ஆனால் யானை பாகன் அங்குசத்தால் அதனுடைய தலையில் குத்தினதும் அது சாந்தமாகி விடுகிறது. அதுபோல அடக்கி ஆளாத மனம் வீணான எண்ணங்களில் அலைபாய்கின்றது. விவேகம் என்ற அங்குசத்தால் இடிக்கப்பட்டதும் அது சாந்தமாகிறது என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேசித்துள்ளார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி மறியும்போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று திருநாவுக்கரசர் தேவாரத்தில் அருளியுள்ளார். மையேவ மன ஆதஸ்வ மயி புத்தி நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. மனதை மையேவ ஆதஸ்வ என்னிடமே நீ கொடுக்க வேண்டும். மயி புத்தி நிவேஷ என்னிடம் புத்தியை நிலைநிறுத்த வேண்டும். இவ்வாறு மனதையும் புத்தியையும் என்னிடமே நிலைநிறுத்தினால் மையேவ நிவசிஷதி என்னிடமே நீ நிலைத்திருப்பாய், நீ என்னிடமே இருப்பாய். இதில்
ந சம்சேகா, இதில் எந்த ஐயமும் இல்லை என்று பக்தி யோகத்திலே பச்சை மாமலை போல் மேனியான் பகர்ந்துள்ளார். எனவே சாதகன் சுந்தர தோளுடையானையே சதா சிந்திக்க வேண்டும். நலம் தரும் நாராயணனின் திருநாமங்களையே கீர்த்தனை செய்ய வேண்டும். அண்டர்கோன் அணியரங்கனையே மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். இவ்வாறு முக்கரணங்கள் முகுந்தனிடம் இணையும் பொழுது சாதகனுடைய மனமும் புலன்களும் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றன. இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனோனோ விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயோ நாவமிவாம்பசி. ஸ்தப்பிரக்ஞன் எவ்வாறு புலன்களை கட்டுப்படுத்துகிறார் என்பதை 68ஆம் ஸ்லோகத்தில் ஆலிநிலை பெருமான் அருளுகின்றார். தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ரஹீதானி சர்வஷஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத் ஆகையால், ஹே மகாபாஹோ, நீண்ட புஜங்களை உடைய அர்ஜுனா, எஸ்ய எந்த மனிதனுடைய இந்திரியாணி புலன்கள் இந்திரிய அர்த்தேபியகா புலன்களுக்குரிய போகப் பொருட்களிலிருந்து சர்வசகா எல்லா விதங்களிலும் நிகிரகிதானி மீட்கப்பட்டு விட்டனவோ தஸ்ய அவனுடைய பிரக்ஞா புத்தியானது பிரதிஷ்டிதா ஸ்திரமாக இருக்கும். இங்கு அர்ஜுனனை மகாபாகோ என்று அச்சுதன் அழைக்கிறார். எவருடைய புஜங்கள் நீண்டதாக உறுதியாக பலமுள்ளதாக இருக்கின்றனவோ அவன் நீண்ட புஜங்களுடைய பலசாலி என்று கூறப்படுகிறான். இங்கு பகவான் பார்த்தனை மகாபாகோ என்று அழைத்து, நீ பெரிய வீரன், சூரன், புலன்களையும் மனதையும் அடக்குவது உனக்கு ஒரு பெரிய விஷயமல்ல என்பதை உணர்த்துகிறார். இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக என்று கூறப்பட்டது. புலன்கள் தம் தம் விஷயங்களில் ஈடுபடுவது இயற்கை. ஸ்ரோத்ரம் என்ற காதிற்கு அர்த்தம் எது? கேட்பது. கண்ணிற்கு பார்ப்பது. தொக்கிற்கு ஸ்பரிசிப்பது. நாக்கிற்கு சுவைப்பது. மூக்கிற்கு முகர்வது. இவ்வாறு ஒவ்வொரு இந்திரியமும் அதன் அர்த்தத்தில் மட்டுமே பிரவர்த்திக்குமே தவிர மற்ற விஷயங்களில் பிரவர்த்திக்காது. கண்கள் பார்க்கும், கேட்காது, சுவைக்காது. காதுகள் கேட்குமே தவிர பார்க்காது, சுவைக்காது. இந்திரியங்கள் ஜடமாக இருந்தாலும் நியமிக்கப்பட்ட தம்முடைய அர்த்தத்தை தவிர வேறு எதிலும் பிரவர்த்திப்பதில்லை. ஆனால் மனிதனோ பகுத்தறிவுடையவன். அவனுடைய புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் என்று 4 புருஷார்த்தம். அந்த 4லும் பரம புருஷார்த்தம் எது? மோட்சம். அந்த மோட்சமான புருஷார்த்தத்தை அடைவதே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஆனால் புலன்களின் போகங்களுக்கு அடிமையாகி அவன் அனாதி காலமாக அந்த புலன்களின் மூலம் போகங்களை அனுபவித்து வருவதால் அந்த விஷயங்களிலேயே ஆழ்ந்த பற்று இயல்பாகவே ஏற்படுகிறது. இந்த பற்றை எப்படி நீக்குவது? கட்டோபனிஷத்திலே ஒரு அழகான உருவகம் வர்ணிக்கப்படுகிறது. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது. இந்த உடல் ஒரு தேராக வர்ணிக்கப்படுகிறது. தேரிலே ஜீவன் ரதிகனாக அமர்ந்து பயணம் செய்கிறான். இந்திரிய அணிஹயான் ஆகுகு. இந்திரியங்களாகிய புலன்கள் குதிரைகளாக கூறப்படுகின்றன. விஷயான் தேஷு கோச்சரான். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்னும் விஷயங்கள் செல்கின்ற வழிகளாக வர்ணிக்கப்பட்டன. குதிரைகள் தங்கள் இஷ்டம் போல செல்லாமல் தடுப்பதற்கு கடிவாளம் போடப்படுகிறது. கடிவாளம் எது? மன பிரகிரகமேவச்ச. மனம்தான் கடிவாளம் என்று கூறப்படுகிறது. கடிவாளத்தை தேரோட்டுபவன் தன் கையிலே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்கிறான். தேரோட்டியார்? புத்திம் து சாரதிம் வித்தி. யுத்த காலத்திலே பார்த்தனுக்கு சாரத்தியம் செய்ததால் பகவான் பார்த்த சாரதி என்று பெயர் பெற்றார். உண்மையில் எம்பெருமான் ஒவ்வொருடைய உடலிலும் புத்தியாக இருந்து சாரதியாக இருந்து நமக்கெல்லாம் வழி நடத்துகிறார். அவருடைய வழிகாட்டலில் சாதகன் புலன்களில் பற்றின்றி சாஸ்திர சம்மதமான விஷயங்களை அனுபவிக்கின்றான். அவனுடைய புத்தி எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்கின்றது. தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ரஹீதானி சர்வஷஹ
இந்திரியாணீந்திரியார்த்தேபியः தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா.